என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் மங்கள விடியலில் உன்னை தேடி உன் தாயானவள் நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன். வெற்றி விடியலை உனக்கு கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த வராகியை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதான். அப்படி இருந்தாலும் இன்று இந்த பிரதோஷமானது வெள்ளிக்கிழமையோடு உனக்கு கூடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். எனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியவில்லை என்றும், இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் எதற்காக என்று புரியவில்லை என்றும் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு நான் கொடுத்தது. அது என்னவாக மாற வேண்டும், எப்படிப்பட்ட தருணங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது நான் கொடுத்திட்ட விஷயங்கள். மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகும் பொழுது நிச்சயமாக மேலும் மேலும் அதை பெற வேண்டும் என்கின்ற வைராக்கியம் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற விஷயம் ஒன்றினை நீ மீட்டெடுக்க போகின்றாய். மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளோடு அதனை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். அத்தனையையும் கடந்து அத்தனை விஷயங்களையும் புரிந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். நல்ல நேரம் ஒருவருக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் அவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒரு சேர ஒப்படைக்கும். எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையில் வருத்தப்படாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கானவற்றை நீ சரியாக பெற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக வழிநடத்துகிறது என்று அர்த்தம். நாம் நினைப்பது போலெல்லாம் எல்லா விஷயங்களும் அங்கே சுமூகமாக நடக்கும் என்பது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் போனது சென்றதை கூட மறந்து உன் வாழ்க்கையில் பல இன்னல்களை கொடுத்தது இன்னமும் உனக்கு நினைவிற்கு இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய துணிச்சலினாலும் உன்னுடைய விடா முயற்சியினாலும் இந்த விஷயத்தை எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு விலக்கி வைக்க முடியும். தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற நேரம் வரும் பொழுது மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய். மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுத்திடுவேன் என்பதுதானே உண்மை. எல்லா நிலையிலும் நான் உனக்கானவற்றையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதுதானே உண்மை. நான் இருக்கும் பொழுது உனக்கு சந்தேகம் எதற்கு? உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவையில்லாத கவலைகள் எல்லாம் உனக்கெதற்கு? உனக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கை மட்டும்தான் இந்த அம்மாவினுடைய அன்பினை எப்பொழுதும் உனக்கு சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ என்னை தேடி வருகின்ற பொழுதில் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் எப்பொழுதுமே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நமக்கான ஒவ்வொன்றும் நம்மை தேடி வரும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனையையும் நமக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பாமல் இனி நடக்கப் போகின்ற ஒரு சில விஷயங்களை
நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பது வந்து வந்து செல்லுமே தவிர ஒரு பொழுதும் உனக்கு நிலையானதாக இருக்காது. அதுவும் கிடைக்கக்கூடிய அந்த தோல்வியிலிருந்து உன்னால் உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல முடியும். அந்த அளவிற்கான விஷயங்களைத்தான் நான் உனக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தெளிவுபடுத்தி உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன். எந்த நிலையிலும் உன்னை வாழ வைக்கும் பொருட்டு நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். நான் அடிக்கடி வருவதனால் என்னை நீ அலட்சியமாக நினைத்து விடாதே. இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நான் இருக்கின்ற இடத்திலிருந்து உன்னை தேடி வர புறப்பட்டிருக்கின்றேன். இந்த இடத்தில் மேலும் மேலும் பல விஷயங்கள் உன்னுடைய மனதை மிக விரைவாகவே காயப்படுத்திவிட்டது. உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு உன் எதிர்காலத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்க தயாராகிவிட்டது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ பழகு. அடுத்தது என்னவென்று யோசித்து உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. எந்த இடத்திலும் உன்னை வீழ விடாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நிச்சயமாக உனக்கு என்னால் தெளிவுபடுத்திவிட முடியும். உன்னாலும் அதை உணர்ந்து கொண்டால் உனக்கு வருகின்ற நல்ல நேரத்தை உன்னால் நிச்சயமாக சரியாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த திருப்பம் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு வந்திருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று நாம் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான பேரதிசயங்களையும் நமக்கான பெருமகிழ்ச்சியையும் எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியான நோக்கத்தில் எடுத்துக்கொண்டு உன் அம்மா உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலும் அது போதும். என் பிள்ளையே, நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே சட்டென்று ஒரு நொடியில் நமக்கு கிடைத்து விடுவதில்லை. நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சட்டென்று நம் வாழ்க்கையை நம் கைகளில் ஒப்படைத்து விடுவதில்லை. ஆனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டியது உன்னுடைய பொறுமையினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் உன்னுடைய நம்பிக்கையினாலும் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. எதிர்பாராத தருணத்தில் நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். இனி எந்த நொடியிலும் உன்னை வாழ வைக்கட்டும். நமக்கான வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தொடங்கு. எந்த இடத்தில் உன் நம்பிக்கை மேலோங்கி நிற்கின்றதோ அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாரும் இனி உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. யாராலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்திவிட முடியாது. உன்னுடைய எண்ணம் சரியாக இருக்கும் பொழுது, உன்னுடைய செயல்கள் சரியாக இருக்கும் பொழுது,
நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத பொழுது உன் வெற்றி அங்கே உனக்கு உறுதியாக கிடைக்காமல் போய்விடுமா? உன்னுடைய வெற்றி அங்கே உனக்கு நிலையாக நிலைக்காமல் போய்விடுமா? மேலும் மேலும் உனக்கான பேரதிசயத்தை உன் முன்னால் வந்து உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து கொடுப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமான ஒரு பாதையில் அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே உனக்கு சரியான விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வராகியினுடைய பிள்ளையாக நீ இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நீ என்னிடத்தில் என்னவென்று சொல்வதற்கு முன்பாகவே நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் விரும்பி கேட்டாலும் சரி, எதுவுமே வேண்டாம் என்று நீ சொன்னாலும் சரி, உன்னுடைய தேவைகள் என்னவோ அதை புரிந்து கொண்டு நான் அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் ஒரு சேர கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல மாற்றங்களை தழுவி இந்த வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அதை செய்வதில் எந்த தவறும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதையுமே நினைத்து நாம் வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் கூடாது. ஆனால் எல்லா விஷயங்கள் மீதும் நம்பிக்கை மட்டும் நீ இழந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், இந்த வாழ்க்கை என்னவாக மாற வேண்டும் என்பதனை உனக்கு மேலும் மேலும் உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நொடி. உன்னோடு நான் இருக்கின்ற தருணங்களில் நான் உனக்கு தந்திட்ட இந்த மாற்றங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ பெருமைப்படவும், நினைத்து நினைத்து சந்தோஷப்படவும் உனக்கு போதுமான அளவிற்கு பல சந்தோஷங்களும் பல மகிழ்ச்சிகளும் இதற்குள் அடங்கி இருக்கின்றது. எந்த நொடியிலும் எதையும் விட்டு விடாதே. உனக்காக உன் அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நான் உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நம்பு. உன்னோடு நான் வருகின்ற நொடிப்பொழுதில் நீ எப்பொழுதும் நான் வருவதை எல்லாம் பெரிதுபடுத்தி விடாமல், அதற்கான உண்மைகளை எல்லாம் நீ மறந்து விடாமல், நம் தாயானவள் நம்மை தேடி வருகிறாள் என்பதனை நீ உணர்த்தி விட்டால் அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே மாறும். இந்த வாழ்க்கையில் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒரு பொழுதும் உன்னை கைவிட நினைப்பதில்லை. நீயாக அவர்களின் மீது நம்பிக்கை குறைந்தால் மட்டும்தான் அவர்கள் உன்னை விட்டு விலக முடிவெடுப்பார்கள். அதனால் என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தை உன் வசமாக்கிட நீ அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு. சர்வ நிச்சயமான அன்பு என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும். எப்பொழுதும் போல உனக்கும் மிக பெரிய அசதி கிடைத்திருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி நடக்கக்கூடிய நாட்களில் ஓய்வெடுப்பதற்கென்று நேரத்தை செலவிடாமல் நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நமக்கான வெற்றியை பெறுவதற்கும் நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, தெய்வத்திற்கு உகந்த பஞ்சமி, பிரதோஷம் என்று வருகின்ற பல நல்ல நாட்களில் நீ ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் பொழுது அந்த விஷயமானது உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அந்த விஷயமானது உன் வாழ்க்கையின் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த தருணமாக இருந்தாலும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தட்டும்.
நல்லது நடக்க வேண்டி நான் எந்நாளும் உன் முன்னால் வரும் பொழுது என்னை உதாசீனம் செய்யாத என் பிள்ளை பெருவாழ்வு வாழ்வதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.